அன்பினர்களே, ஈரான் அமெரிக்கா வளைகுடாவில் நாளாந்தம் நிமிடம் மணிக்கு மணி ஒவ்வொரு மணிக்கு மணியாக புதிய செய்திகள், புதிய நகர்வுகள் இடம்பெற்று வண்ணமே வருகின்றது. இந்த நிலையில் நாளை வியாழக்கிழமை ஜெனீவாவில் மீண்டும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த நிலையில் ஈராக்கில் கிட்டத்தட்ட ஈராக்கை கைப்பற்றிய பின்பாடு, சதாம் ஹுசைனை அழித்த பிற்பாடு பிரான்ஸ், நோர்வே, ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளின் துருப்புக்கள் அங்கு நிலை கொண்டிருக்கிறது. எங்கேயாம் எர்பில் என்ற ஒரு அவங்களோட ஏர்பேஸ் உண்டு. அது இந்த குர்திஸ்தான் மக்களுக்காக குர்திஸ்தான் பகுதியை நோக்கி அவங்களுக்காகவே இருக்கணும் சொல்லலாம். இப்பொழுது அந்த பேஸிலிருந்து ஏராளமான படைகள் வெளியேறிய வண்ணம் இருக்கின்றார்கள் என்பதால் இன்றைய காலை ஹாட் நியூஸ் மார்னிங் பிரீஃப் என்று சொல்லிடுமா. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு முன்னதாக ஏர்பிலில் இருந்த மேற்கத்திய படைகள் தற்பொழுது நகர்ந்து வருகின்றார்கள், வெளியேறி வருகின்றார்கள். பிரான்ஸ், நோர்வே, ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இப்பகுதிகளில் உள்ள துருப்புக்களை வெளியேற்றி வருகின்றது. சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க ஈரான் பதற்றங்கள் அதிகரித்த நிலையில் ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் உள்ள ஏர்பில் விமான நிலையத்தில் இருந்து ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் தரங்கிறங்கிருந்து அது நகரின் தெருக்களில் மேற்கத்திய துருப்புக்கள் அரிதாகவே காணப்பட்டாலும் ஏர்பில் விமான தளத்தில் அதிக வீரர்கள் உள்ளனர். மேலும் இராணுவ ஹெலிகாப்டர்கள் ஒவ்வொரு நாளும் மேலே பறந்த வண்ணம் இருக்கின்றது. அது படைகளை வெளியேற்றி வருவதாகவே அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இப்போது நிலைமை மோசமடைந்ததால் இந்த விமான நிலையம் ஈரானின் இலக்காக மாறக்கூடும். இதுதான் இந்த உள்ள ஹைலைட்ஸ். அதாவது இந்த ஏர்பில் ஏர்போர்ட் ஈரானின் இலக்காக மாறக்கூடும். மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல்கள் அங்கு இடம்பெறுவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. 2018 முதல் ஏர்பில் விமான நிலையம் உட்பட குர்திஸ்தான் பகுதி ஈரான் மற்றும் ஈரானிய ஆதரவு கொண்ட படைகளிடமிருந்து ட்ரோன்கள், ராக்கெட்டுகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக. அது யாரு? அது எல்லா பக்கம் இருந்து, அதாவது ஈரானிடம் இருக்கின்ற அல்லது குர்திஸ்தானுக்காக வருகின்ற எதிர்ப்பு படைகள் எல்லாமே இந்த தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். இது ஹமாஸ் மாத்திரமல்ல, எல்லா அணிகளும் குர்திஸ்தானுக்கு எதிராக ஈராக்குக்குள்ள இருக்குது, ஈரான்ல இருக்குது, லெபனான்ல இருக்குது, பெய்ரூட்ல எல்லா பக்கமும் இருந்து வருகிறது இல்லை. அதனால் அந்த தாக்குதல் இடம்பெற்று வருகின்றதாம். இதன்படி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பிராந்தியத்தில் எண்ணெய் வயல்கள் மீதான தாக்குதலுக்கு மத்தியில் விமான நிலையத்திற்கு மேலே ஒரு தற்கொலை ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஜனவரி 21 அன்று ஒரு ட்ரோன் ஈரானிய குர்திஸ் எதிர்கட்சியை குறிவைத்து ஒரு குர்திஸ் போராளியை கொண்டது. இங்கே அமெரிக்கர்கள் உட்பட வெளிநாட்டு படைகள் உள்ளன. மேலும் குர்திஸ்தான் பகுதி பாரம்பரிய மேற்கத்திய நாடுகளுடன் அமெரிக்காவுடன் நல்ல உறவை கொண்டுள்ளது. அதாவது பஷா, அது மங்கிஸ்தான் உண்டு, மங்கித்துட்டிக்கார தெரியும், நான் சொல்லுவேன்ல. அதாவது பாலாவி, ரஷபாலாவி என்ற அவர் குர்திஸ்தான்காரன் தானே. மன்னர் ஷாட மகன் ஒளிச்சோ சின்ன பையனை போனவன் தானே. இப்ப அதானே தனக்கு கல்யாணம் என்று ஒத்த கை மாலையும் அலைகிற மாதிரி ஆட்சியை ஒப்படைங்கன்னு அலையுது. அந்த டீம் குரூப் தான் இது. கடந்த ஆண்டில் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள ஹோர்மோர் எரிவாயு வயலை ஒரு போராளிக்குள்ள எவ்வாறு குறிவைத்து தாக்கியது என்பது உலகம் முழுவதும் தெரியும். பார்த்து வச்சுட்டார்கள். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் சாத்தியமான போரில் குர்திஸ்தான் பிராந்தியருக்கு ஒருவித பதட்டம் அதிகரித்து வருகின்றது. அதாவது இப்ப எட்டி பார்க்கிறது இந்த போர் ஈராக்கில் இருக்கிற குர்திஸ்தான் பகுதி முற்றுமுழுதாக குறிவைக்கப்படும். ஏன்னா எல்லாம் அங்க இருக்காங்கல்ல, பலநாட்டு வெஸ்டர்ன் டீம் இருக்குல்ல, அந்த டீமை குறிவைச்சு அட்லீஸ்ட் ஈரான் துருப்புக்கள் இல்லாவிட்டாலும் ஈரானின் ஆதரவு கொண்ட துருப்புகள் அடிக்கலாம். அந்த அச்சம் இருக்கு, அந்த பயம் இருக்கட்டும் சாமி. இதற்கிடையில் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நாளை வியாழக்கிழமை மீண்டும் தொடங்கவிருப்பதால் தாக்குதல்கள் போஸ்ட்போன் பண்ணப்படலாம் என்ற ஒரு கருத்தும் இதை வருகின்றது. ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல்கள் நடத்துவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நிலையில் ஈராக்கில் அமெரிக்க தலைமையிலான கூட்டணியைச் சேர்ந்த பல நாடுகள் ஈரானிய பதிலடி தாக்குதலுக்கு அஞ்சி ஏர்பில் விமான தளத்தில் இருந்து துருப்புக்கள் திரும்ப பெறப்பட்டுள்ள செய்தியும்
மேற்குலக நாடுகளுக்கு அச்சுறுத்தி வருகின்றது. ஏபிலில் இருந்து இடமாற்றம் செய்யப்படுவதையும் பெய்ரூட்டில் இருந்து அத்தியாவசியமற்ற பணியாளர்கள் உத்தரவிடப்பட்ட புறப்பாடும் அதிகரித்து வருவதால் அமெரிக்க தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. வியாழக்கிழமை நாளை ஜெனீவாவில் நடைபெறும் கூட்டத்தை பொறுத்து நிறைய இருக்கிறது என்று மத்திய கிழக்கிற்கான முன்னாள் அமெரிக்க துணை உதவி பாதுகாப்பு செயலாளர் மைக்கேல் பேஸ்டியாட் முல்ராப் தெரிவித்திருக்கின்றார் என்று. பிப்ரவரி 19 அன்று ஐநா பொதுச் செயலாளருக்கு எழுதிய முறையான கடிதத்தில் தெஹ்ரான் தாக்கப்பட்டால் ஈரான் தான் இருக்குது, பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்கள், வசதிகள் மற்றும் சொத்துக்கள் முறையான இலக்குகளாக கருதப்படலாம் என்று ஈரானின் ஐநா தூதர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஐநா கிட்ட நல்ல இருக்கே. முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏபில் உள்ள கூட்டணி படைகளில் பாதி பேர் மற்ற நாடுகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பல ஆதாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க மற்றும் ஹங்கேரிய துருப்புகள் பெரும்பாலும் தங்கியிருந்தாலும் நோர்வே மற்றும் ஸ்வீடிஷ் படைகள் இத்தாலிய மற்றும் பிரெஞ்சு படை வீரர்களுடன் சேர்ந்து வெளியேறிவிட்டன. அமெரிக்கா ஈரானுடன் மோதலுக்கு தயாராகி வருகிறது. மேலும் ஈரானிய தாக்குதலுக்கு அதன் பணியாளர்கள் வெளிப்படுவதை குறைக்க விரும்புகிறது. ஏபில் தளத்திலிருந்து படைகளை இடமாற்றம் செய்துள்ளதாக இதுவரை நோர்வே தெரிவித்துள்ளது மற்றும் ஜெர்மனி பகிரங்கமாக உறுதிப்படுத்தியிருக்கின்றது. நோர்வே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சுமார் 60 வீரர்களை மட்டுமே வைத்திருக்கிறது. என்னத்துக்கு தான் 60 அள்ளிட்டு போவாமே. அவர்கள் பல்வேறு பணிகளை மேற்கொள்கின்றனர். அவர்களில் சிலர் பிராந்தியத்தில் உள்ள பதட்டங்கள் காரணமாக எங்கள் கூட்டாளிகளுடன் இணைந்து இடமாற்றம் செய்யப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகரித்து வரும் பிராந்திய மோதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ராணுவம் தனது படைகளை குறித்ததாக ஜெர்மன் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. டச்சு பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கேப்டன் ரைசா பிரான் திங்களன்று பிராந்தியத்தின் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் என்றும் இயற்கையாகவே எங்கள் பணியாளர்களின் பாதுகாப்பு மிக உயர்ந்த முன்னுரிமை தேவைப்பட்டால் நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்போம் என்று கூறுகிறார். எந்த பாதுகாப்புமே அடி சாத்தப்புறா நெல்ல வெளியே அவங்க பண்ணீங்க. இருப்பினும் தளத்தில் உள்ள டச்சு துருப்புகள் இடமாற்றம் செய்துள்ளனவா என்பதை அவர் உறுதிப்படுத்தல. சொன்ன வெக்கக்கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. வாஷிங்டன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரேர் எர்த் பேலன்ஸின் மூத்த உறுப்பினரும் முதல் ட்ரம்ப் நிர்வாகத்தின் போது அமெரிக்க வெளியுறவுத்துறையின் இயக்குநருமான யாரு ஜே டேப்லர் அவர் சொல்றார், நிச்சயமாக இது இந்த போர் ஒன்று மூலமானால் இவர் யாரு, இவர் சரியா சொல்ல போறார், the senior director for strategy and program unit in the academic division at the New Line Institute அமெரிக்காவை வாஷிங்டனை சேர்ந்த ஒருத்தர். அவர் ஆண்ட்ரூ டேப்லர் ஈரானிய பதிலடி தாக்குதலின் குறுக்கு வழியில் கூட்டணி படைகள் ஈடுபட்டால் அதிக அளவு சேதத்தை உருவாக்கும் என்று சொல்றார். அப்ப ஆக 40,000 படைகள் நிலை கொண்டு இருக்கிறாங்கல்ல, ஈரானை சுற்றி 40,000 படைகள் நிலை கொண்டிருப்பதால் நிச்சயமாக மிகப்பெரிய அழிவை காணலாம் என்று சொல்றார். அதனால் இவங்கள் குறுக்கு வழியில், அதாவது இந்த குறுக்கு வழியில படைகள் ஒரு நகர்வு செய்யுமானால் ஈரான் முன்கூட்டியே தனது பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கும். எப்படி? ஈரானை சுற்றி அமெரிக்க துருப்புக்கள் 40,000 துருப்புக்கள் நிலை கொண்டுள்ள நிலையில் ஈரானுக்கு ஆதரவான அணிகள், நாங்க பேரை சொல்ல மாட்டோம், அது பெய்ரூட்டுக்குள்ள இருந்து வரலாம், லெபனான் எந்த பக்கம் இருந்தும் வரலாம், லெபனான் இருந்தும் வரலாம், எல்லா பகுதியிலிருந்தும் சொல்ல தெரியாது. அந்த படைகள் நிச்சயமாக இவங்களை கவர் பண்ணுவாங்க. அம்புஸ் கிட்டத்தட்ட நம்ம சரியா சொன்னா அம்புஸ்ல இருப்பார்கள். எப்படி? இந்த ஈராக்கில இருந்து இவர்கள் நகர்வு செய்து ஈரானுக்கு எதிரான ஒரு ஈடுபாட்டை செய்கின்ற போது இந்த அம்புஸ் நிறைய செயல்படும். அதாவது ஒருவர் தோளிலிருந்து ஏவுகணையை ஏவுகின்ற போது மிகப்பெரிய அழிவுகளை கொடுக்கும். அந்த ஒரு அச்சத்தை தான் இவர் சொல்றார். யார் சொல்றாரு? ஆண்ட்ரூ ஜே டேப்லர் சொல்லுகிறார், ஈரான் பதிலடி பயங்கரமாக இருக்கும். இவர் யாரு? இவர் the senior director of strategy and program unit in the academic division at the New Line Institute of Washington. அப்ப அவருக்கு ஒரு சும்மா அள்ளிட்டு வர இயலாதே, அவங்க எல்லாம் கரெக்டா கொடுப்பாங்க. ஆக நீங்கள் குறுக்கு வழியில் எந்தெந்த நாட்டு படைகள் இருக்கிறாங்க நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்ல, அதாவது பிரான்ஸ், நோர்வே, ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி, இந்த நாட்டு படைகள் இப்ப எங்க நிலை கொண்டிருக்கிறாங்க? ஈரான்ல ஏபில் ஏர்போர்ட்ல இருக்கிறாங்க. அப்ப இவங்க இப்ப கொஞ்சம் வெளியே இருந்தாலும் அடம் பிடிச்சிக்கிட்டு இல்ல எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கலாமான்னு எங்க இவங்க
அடமுடித்திட்டு இருப்பார்களானால் சும்மா இருந்தா அடிப்பான். எப்படியும் இந்த படை ஈரான் ஆதரவு கொண்ட படைகள் அடிக்கத்தான் போகுது. இது ஏற்கனவே குர்திஸ்தான்காரங்கள்ல அந்த ஏர்போர்ட் இருக்கிறது முழு நோக்கமே ஈராக்கிய குர்திஸ்தான் மக்களுக்கான ஏர்போர்ட் தானே. அது ஏர்பில் ஏர்போர்ட் பெய்ரூட்ல மேல நகர்ந்து கொண்டிருக்கிறாங்கல்ல. இந்த நிலைமையில நீங்க அந்த ஏர்போர்ட்டை விட்டு நீங்க வெளியேற இல்லை என்றால் நீங்க வெளியேறாம விட்டாலும் அடி வெளியேறி வேறு எங்கேயாவது வட அந்த கல்ஃபில் நிலை கொண்டிருந்து அது ஈரானுக்கு தெரியுமானால் அல்லது ஈரான் ஆதரவு கொண்ட படையணிகளுக்கு தெரியுமானால் உங்களுக்கு அடிகொள்ளும். இதை யாரு கரெக்டா சொல்றாரு? இவங்க அங்கிருந்து இவங்க ஒரு அம்புஸ் பண்ணி ஒரு குறுக்கு வழியில நீங்க நகர்ந்து ஈரானுக்கு எதிராக ஏதாவது நீங்க செய்வீர்களானால் உங்களுக்கு சேதம் அதிகம் இருக்கும் என்று யார் சொல்றாரு? The senior director for the strategy and program unit in the academic division at the New Line Institute of Washington. அழகாக தெளிவாக சொல்லிக்கிறார். அப்ப ஆக அடிபட்டு சாகிற உறுதி ஆயிட்டு இல்லை. ஆம், நிச்சயமாக வியாழக்கிழமை ஜெனீவாவில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறும் இருக்கின்றது. அது இடம்பெறுவதற்கு முன்பு இவங்க உலகத்தின் இப்ப இந்தியாக்காரங்க அடிக்கிறாங்க. Tonight எல்லாம் போட்டு அடிக்கிறீங்க இந்தியா. டே ஏன்றா உங்களுக்கு இந்தியாவுக்கு அவ்வளவு ரத்த பசி உங்களுக்கு? எல்லா ஊடகமும் யூடியூப்புக்காரனா இருக்கட்டும், பெரிய பெரிய நம்ம யாரும் சொல்ல பெரிய நான் பாக்குறேன். எனக்கு பாருங்க எனக்கு பாரதியன் எல்லாம் நல்ல தோஸ்தா இருக்கிறாங்க. அவருடைய வீடியோ வருகுது. அவெல்லாம் சொல்றா மிஷம் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் சொல்றாங்க டுநைட் ஸ்ட்ரைக். என்னடா அவங்களோட ஆசை? டே ஏன்டா அவங்களுக்கு இந்த ரத்த வரி? இப்ப இன்றைக்கு பாருங்க புதன்கிழமை இன்னைக்கு ஒரு செய்தி தரப்புறோம். யாரு? மஸ்தான்ஜி போயிட்டாரு இஸ்ரேலுக்குள்ள போயிட்டாரு. இஸ்ரேல் பாராளுமன்றம் உரையாற்ற போதான். இதுக்கு என்ன தெரியும்? மொழியும் தெரியா, ஒரு இதுக்கு தெரியா, டீ கடை பாசு படிச்சு பட்டம் பெற்றாராம். அது போய் நிக்கிது இப்ப இஸ்ராயல் பார்லிமெண்ட்ல பேச போதாம். அந்த செய்தியை கொண்டு வரப்போறோம். இந்த செய்தியை முடித்து அந்த செய்திக்குள்ள வருவோம். மீண்டும் நாளையும் நாம் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே. இந்த 1 மணிக்கும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.